Lepas damai nak minta sorry pula. Kalau minta maaf dah terlambat kan? வேல் வேல்னு விளையாட்டா சொன்னாங்களோ விடைப்பா சொன்னாங்களோ முருகனே அவங்கள அவரோட சந்நிதிக்கு வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாருல்ல. மன்னிச்சிடலாம் பரவாயில்ல அப்படின்ற கருத்துக்கள் சில, மன்னிக்க முடியாது தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அழுத்தமும் பல. சில மன்னிக்கலாமா இல்லையா அப்படின்றதுக்குள்ளான பதிவு இல்லை. அது வந்து நிறைய ஆங்கிலத்தில் மலையில வந்து பலர் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க, தன்மையாகவும் சரி கண்டித்தும் சரி. அதில் வந்து டிஎஸ்கே இவரின் இந்த ஒரு பதிவு, ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு அங்கே வந்தப்ப அந்த ஏற்றும் ஏற்காமலும் கண்டிப்பாக தண்டனை உறுதி அப்படின்ற அவர் அந்த தீர்மானத்தில் தெளிவாக இருந்தது. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க நண்பா. மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து பொதுவில் மட்டும் இல்லை, நம்ம வந்து வீட்லேயோ அல்லது நண்பர்கள் மத்தியிலையோ அதை வந்து ஏளனம் செய்கிற ஒரு பழக்கம் வந்து அது ரொம்ப ரொம்ப தவறானது. இதை நான் ஏன் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, நிறைய நேரங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் மேபி நாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ரிமைண்டர். இதை பார்த்து தான் பிள்ளைங்களும் கற்றுக்குறாங்க. அப்புறம் வளர்ப்பு சரியில்லைன்னு வெளியே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு சேர்ந்து தவறு செய்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தண்டிக்கணுமா வேண்டாமா, அவங்களுக்கு என்ன அறிவுரை ஆலோசனை அல்லது மன்னிக்கணுமா, அது எல்லாமே அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்குவோம், அல்லது அவங்க சார்ந்த இந்த நிறுவனமோ அதை மட்டும் வச்சுக்குவோம். அதை விட்டுட்டு அவங்களோட மொழி இனம் மதத்தை சேர்த்து வச்சு பேசுறதும் தப்பு தான். ஓகே, அந்த தப்பு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தப்பு தான் நம்ம இந்த மாதிரி செய்யறப்ப சேர்த்து வச்சு பேசுறதுக்கு பார்த்தீங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் தப்பு தான். அதுவும் வந்து மற்றவர்களோட அந்த மதத்தையோ அல்லது நம்பிக்கையோ வந்து அவமானப்படுத்துற விஷயம். அது எந்த மதமோ எந்த கடவுளும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. தண்டனை இங்க மட்டும் இல்லைங்க, அங்கேயும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் அல்லது கண்டனம் தெரிவிக்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்குவோம். மலேசியர்களாக இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு செயலை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்க்கிறாங்க, எதுக்கணும். மன்னிக்கிறவங்களும் வந்து அதை சார்ந்த விஷயங்களை மட்டும் மன்னிச்சா போதும். அதை வந்து சேர்த்து நான் சொன்ன மாதிரி மற்றவர்களோட நம்பிக்கையோட சேர்த்து அந்த ஒரு விஷயத்த சொல்றது வேணாம் நண்பா. வீலன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கு. ஸோ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் வந்து சன்னதிக்கே வர வச்சு அந்த மன்னிப்பை வந்து கண்ணு முன்னுக்கு நிகழ்த்தி காட்டினது 24 மணி நேரம் கூட ஆகல, நடந்துருச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.